சுதந்திர நாளில் குரல் கொடுப்போம், தூய்மை பள்ளிகள் பெற்றிடுவோம். சிஜேபி பள்ளி சுவர்கள் எல்லாம் சிங்காரமாக மாறட்டும். அரசு பள்ளியின் சுகாதாரம் அனைத்து மாணவர் உரிமையாம். ஆகஸ்ட் 15 போராட்டம், அறியாமை அகற்றும் சீராட்டம். வணக்கம் நேர்களே. பாராளுமன்றம் கட்ட பணம் இருக்கு, மந்திரிகள் தங்குவதற்கு வீடு கட்ட பணம் இருக்கு, பிரதமருக்கு புதிதாக ஒரு வீடு கட்ட பணம் இருக்கு. ஆனால் அரசு பள்ளிகளை மேன்மைப்படுத்த பணம் இல்லையா என்று ஒரு குற்றச்சாட்டை கூறினார். அதன்படி ஆகஸ்ட் 15 இந்திய அரசு பள்ளிகளை நேர சென்று ஆய்வு நடத்தி அதை சீர் செய்வது எப்படி என்று நாம் முடிவு செய்வோம் என்று அவர் மக்கள் கலந்தாய்வு கூட்டத்தின் போது அதை தெரிவித்திருந்தார். சிங்கோலி மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த ஊர் கிராமமான சந்துக் திம்மரில் அங்குள்ள ஒரு அரசு பள்ளியில் நிலவும் மோசமான சுகாதார நிலை மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததை சுட்டிக்காட்டி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் கே சனிக்கிழமை, அதாவது இன்று, பள்ளியை சுத்தம் செய்யுங்கள் என்ற பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின கொடியேற்று விழாவில் கலந்து கொண்டே தீபக் அசுத்தமான கழிப்பறைகள், தேங்கி கிடக்கும் குப்பைகள் மற்றும் போதுமான நீர் விநியோகம் இல்லாததை காட்டும் காணொளிகளை சமூக வலைதளங்களில் அவர் பகிர்ந்து கொண்டார். முதலில் அந்த காட்சியை பாருங்கள். சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் கடந்த பின்னரும் நமது அரசு பள்ளிகளில் இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லையே என்று தீபக் சமூக ஊடக பதிவில் ஒன்றில் தெரிவித்துள்ளார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மாற்றம் சாத்தியம் என்றும் அவர் கூறினார். ஆம் நேயர்களே, இந்த அரசு பள்ளிகள் சுதந்திரம் அடைந்து 80 வருஷம் ஆயிடுச்சு. நாம இந்தியா முன்னேறிவிட்டோம், நாம் எங்கேயோ சென்று விட்டோம், உலக நாடுகளோட போட்டி போடும், பொருளாதாரத்தில் நாம் 3ஆவது இடம் வந்து விட்டோம், எல்லாம் மாறு தட்டி கொள்கிறோம். ஆனால் 80 வருடம் ஆகியும் இந்த அரசு பள்ளிகள் இப்படிதான் இருக்கிறது. இங்க இருந்துதான் நமக்கு தலைவர்கள் வருகிறார்கள், இங்கிருந்து தான் மேன்மையான அதிகாரிகள் எல்லாம் உருவாகிறார்கள். இந்த பள்ளிகள் நிலைமையை பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இதற்கு ஒரு மாற்றம் வேண்டும். இன்று சிஜேபியின் குழுவினர் அதனுடைய தலைவர் அபிஜித் அவர் சொந்த மாநிலத்துள்ள மாவட்டங்கள்ல அவரு கலந்து கொண்டார். அதுபோல மற்ற தலைவர்கள், அதனுடைய செய்தி தொடர்பாளர்கள் சௌரங்கத் குப்தா அண்ட் அன்கோர் போன்ற மற்ற அனைவரும் அவங்க ஊர்ல அவங்கவுங்க மாவட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இது ஒரு பேசு பொருள் ஆகியிருக்குது. அவர்கள் காணொலியில் பகிர்ந்து கொண்ட அந்த படங்களை பார்க்கும்போது இந்தியாவின் நிலைமை எப்படி இருக்குங்கிறது இன்றைக்கு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் அவர்களை உள்ள ஸ்கூலுக்குள்ளே உடவில்லை, போலீசார் மறித்து உள்ள போகக்கூடாதுன்னு மறிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அங்க இருந்த தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் இழுத்து கொண்டு சென்று அவங்க கழிப்பறை எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. மக்களே, எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இந்த மாற்றம் வரவேற்கத்தக்க மாற்றம். இந்தியா முழுவதும் 30 நாட்களில் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளை ஆய்வு செய்து அவர்கள் அதை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த போகிறார்கள். மேலும் இதை மேன்மைப்படுத்துவது விதமாக அங்கு இருக்கும் பஞ்சாயத்து போர்டு அதிகாரிகளிடம் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்த்து, அப்படி இல்லையென்றால் மக்களோடு இணைந்து இந்த பள்ளிகளை அங்கு படிக்கும் பெற்றோர்கள், அங்க படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுடன் இணைந்து சிஜேபியை இதை சரி செய்ய முயற்சி செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வரவேற்கத்தக்கது. இந்தியாவின் அரசு பள்ளிகள் நிலைமை மாற வேண்டும். அப்படி மாறும்போது இந்த இந்தியாவு முழுமையான மாற்றமாக அது இருக்கும். சுதந்திர நாளில் குரல் கொடுப்போம், தூய்மை பள்ளிகள் பெற்றிடுவோம். சிஜேபி பள்ளி சுவர்கள் எல்லாம் சிங்காரமாக மாறட்டும். அரசு பள்ளியின் சுகாதாரம் அனைத்து மாணவர் உரிமையாம்.
ஆகஸ்ட் 15 போராட்டம் அறியாமை அகற்றும் சீராட்டம்